சென்டர் சீட் ஆன்மீக மற்றும் ஜோதிட அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 15/8/2026 சனிக்கிழமை, உத்திரம் நட்சத்திரம். முதலாவது பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்று உங்களுக்கு எல்லா விதத்திலும் புதிய ஒரு பாதை புலப்பட்டு உங்களுக்கு அரசு வகையிலே மிக சிறந்த அனுகூலமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் மிக விரைவாக முடிவதற்குரிய எல்லா சாத்தியங்களும் இருக்கும். உங்கள் எதிரிகள் உங்களிடம் அடிபணிந்து போகக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. மிக சிறப்பான நல்ல பலன்களை பெறக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இன்று நீங்கள் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு நல்லெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி உங்கள் செயல்களை தொடங்கினால் உங்களுக்கு இன்னும் பலவிதத்திலே வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இது விளங்குகிறது. அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளால் சிறுதூர பயணங்களை மேற்கொள்ளும் நாளாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் கேட்ட நல்ல விஷயத்தை நீங்கள் வாங்கி கொடுத்து அவர்களுடன் நீங்கள் ஒரு உல்லாச பயணம் போகக்கூடிய நாளாகவும் வார இறுதி நாளாகவும் இருப்பதால் அந்த உல்லாச பயணத்தை நீங்கள் திட்டமிட்டபடியே செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளினால் அதிக மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய நாளாகவும் உங்கள் பிள்ளைகளின் சுப விஷயங்கள், திருமணங்கள், நிச்சயதார்த்தம் போன்ற சுப விஷயங்கள் முடிவெடுக்கும் நல்ல நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. உங்கள் வாழ்க்கை துணைவரின் அனுசரணையும் அன்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மிக நல்ல நாள் இன்று. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நீங்கள் இன்று தன்னிச்சையாக செயல்பட்டு யாருடைய உதவியும் இல்லாமல் நாம் ஒரு காரியத்தை செய்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கும் போது அதிலே சிறு சங்கடத்தை சந்திக்கும் நாளாக இருக்கிறது. ஆகையினால் உங்கள் வீட்டில் இருக்கும் மூத்தோர்களோ அல்லது உங்கள் அலுவலகத்தில் இருக்கின்ற மூத்த உறுப்பினரினுடைய ஆலோசனையும் அறிவுரையின் பேரில் நீங்கள் இன்று செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை தரும். உங்களுடைய திட்டங்கள் யாவும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியான விதத்திலே அதை செயல்படுத்துவதற்கும் உங்களுடைய மேலான நண்பர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல வழிகளை கொடுக்கும். தானாக எதையும் செய்யாமல் தகுந்த திறமையான நபர்களோடு ஒரு காரியத்தை நீங்கள் இன்று செய்தால் அந்த காரியம் வெற்றி பெறும். ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இன்று உங்களுடைய பேச்சும் சரி செயலும் சரி ஒரு புதிய விதத்திலே ஒரு புதிய நடையிலே இருக்கும். நீங்கள் சொல்லுகின்ற செயலை வெல்லுகின்ற சொற்களாக அது மாறி எல்லோருக்கும் நன்மை பயக்கும் நாளாக இருக்கும். இன்று குடும்பத்திற்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. ஆனாலும் எடுக்கின்ற விஷயங்கள் யாவும் உங்களுக்கு நல்ல பெயரையும் அனுகூலத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய மிக இனிமையான நாள் இன்று. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். இன்று நீங்கள் மனதில் நினைத்த விஷயத்தை நீங்களாகவே யாருடைய துணையும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இது காட்டுகிறது. சிறு சிறு செலவுகள் குடும்பத்திற்காக செய்ய நேர்ந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களும் வரக்கூடிய நன்மைகளும் இன்று எதுவும் தடைபடாது. உங்களுடைய வழக்கமான பணிகளை இன்று தாராளமாக செய்யலாம். இன்று மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கு மிக சிறந்த நாளாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு மிக இனிமையான நாளாக அமையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இன்று ராசிக்குள்ளேயே சந்திரன் இருப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் நாளாக காட்டுகிறது. சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் உள்ளாகும். அதனால் வெளியில் நீங்கள் சுகாதாரம் இல்லாத இடத்தில் உணவை சாப்பிடுவதை தவிர்த்து சுத்தமான உணவுகளையும் எளிதில் ஜீரணமாகும் உணவுகளையும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். மற்றபடி நீங்கள் இன்று குடும்பத்தோடு நண்பர்களோடு சந்தோஷமாக பேசி மகிழக்கூடிய மிக சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அருகில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்று லாபத்தின் அளவு பல மடங்காக உங்களுக்கு உயர்வதும் அந்த லாபத்திற்காக நீங்கள் அடைய போகும் அந்த நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் செலவிட்ட தொகை உங்களுக்கு தாமதமாக வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் திருப்தி அடையும் விதமாக அந்த தொகை வந்து சேரும். உங்கள் நண்பர்கள் தக்க சமயத்திலே உங்களுக்கு உதவுவார்கள். உங்கள் மூத்த சகோதரரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் நல்ல நாளாக இருக்கும். நீங்களாக அவரிடம் சென்று ஏதேனும் சிறிய உதவியை கேட்டால் பெரிய உதவி செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கக்கூடிய நல்ல நாள். இந்த நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்று யோகாதிபதி சூரியனின் சாரத்திலே சந்திரன் 11ஆம் இடத்துக்கு செல்லப்போவதால் பல மடங்கு லாபங்களை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. லாபங்களை முன்னிட்டு நீங்கள் சிறிய பயணத்தையும் மேற்கொள்வீர்கள். சுகமான பயணமாகவும் சந்தோஷம் நிறைந்த அனுபவங்கள் நிறைந்த பயணமாகவும் அது இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் நல்லபடியாக முடியும். அடுத்த வாரத்திற்கான நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் யாவும் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்து
நம்பிக்கையை கொடுக்கும் நல்ல நாளாக அமைகிறது இன்று. அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்று உங்கள் மூத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. உங்களுக்காக சேர வேண்டிய நியாயமான விஷயங்கள் உங்களிடம் வந்து சேரக்கூடிய நாளாகவும் காட்டுகிறது. சிறு சிறு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் உங்களுடைய தந்தையார் வழியிலே இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பெரியப்பா சித்தப்பா போன்றவர்கள் குடும்பங்களிலிருந்து உங்களுக்கு சில தொந்தரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அவர்களிடம் நீங்கள் உங்கள் முன்கோபத்தை காட்டாமல் சுமூகமாக நடந்து கொண்டால் இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இது காட்டுகிறது. அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று பைரவரை மனதார வணங்குங்கள். எல்லா விதமான துன்பங்களும் உங்களை விட்டு நீங்கும். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று நீங்கி உங்களுக்கு புதிய வகையிலே நன்மைகளும் நம்பிக்கைகளும் நடைபெறக்கூடிய நாளாக இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் செயல்கள் முழுமையாக வெற்றி பெறாமல் பாதியில் நின்ற பணிகளை நீங்களே செய்ய வேண்டிய கட்டாயத்திலே ஆளாக்கப்படுவீர்கள். இன்று அதிகமான அலைச்சல் இல்லை என்றாலும் நீங்கள் ஓரிடத்தில் நீங்கள் இருப்பது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். எங்கேயாவது தனியாவது சென்று வரலாம் என்ற யோசனைகள் இருக்கும். அப்படி என்று தோன்றினால் நீங்கள் பிடித்த இடத்திற்கு சென்று வரவும். மாலை நேரம் உங்களுக்கு எல்லா மகிழ்ச்சியும் கொண்டு வரும். பிள்ளைகளினால் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாக பெறும் நாள் இந்த நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். காலையிலேயே சந்திராஷ்டமம் தொடர்வதால் நீங்கள் வருகின்ற 2 நாட்களுக்கு நீங்கள் உஷாராகவும் மௌனமாகவும் இருப்பது நன்மை தரும். பொதுவாக தீயவர்களின் சகவாசம் உங்களிடத்தில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் பங்குச்சந்தை அல்லது உங்கள் மொபைல் போனிலே வரும் தகவலை நம்பி அதில் பணத்தை இழப்பது, இவை போன்ற செயல்களை நீங்கள் செய்யாமல் இருப்பது மிகுந்த நன்மை தரும். இதை மாதிரி செய்து விட்டீர்கள் என்றால் அதன் பிறகு மிகப்பெரிய தொகையை தேவையில்லாமல் நாம் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆகையினால் இன்று சமூக ஊடகங்கள் மற்ற விஷயங்களிலிருந்து நீங்கள் விலகி இருப்பதும் உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் செய்வதும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். மிக மிக ஏற்றமான நல்ல நாள் இன்று. உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு விரோதமாக செயலாற்றியவர்கள் கூட இன்றைக்கு உங்களிடம் வந்து உங்களுடைய உதவியை கண்டிப்பாக பெறுவார்கள். நீங்கள் எல்லோரையும் தாராளமாக மன்னிக்கும் மனம் உள்ளவர். பகைவனுக்கும் அருள்வாய் நல்லெஞ்சே என்ற ஒரு நல்ல கொள்கையை உள்ள மீனராசிக்காரர்கள். அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம் இன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நீங்கள் அதை உணர்வீர்கள். இன்றைய நாள் மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் லட்சுமி நரசிம்ம சாமியை வணங்குவது மிகுந்த நன்மையை தரும்.